வணக்கம். 6 கேண்டில்ஸ் இந்த படத்துக்கு விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் ஷாம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரே இந்த படத்தை தயாரிச்சும் இருக்காரு. விஎஸ் துரை, தொட்டி ஜெயா, முகவரி, நேபாளி போன்ற படம் டைரக்ட் பண்ண விஎஸ் துரை இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை விமர்சனத்துக்கு முன்னே போகிறதுக்கு முன்னாடி விஎஸ் துரைக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு நம்ம போகலாம். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து காதல், காமெடி இப்படிப்பட்ட படங்கள் தான் ஓடும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதை உடைச்சி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. சைல்ட் டிராஃபிக்கிங், குழந்தை கடத்தல், இதை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். நிறைய படங்களில் வந்து இதை பற்றின சீன்ஸ் வந்திருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க குழந்தை கடத்தலை பற்றியே வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம் அவரும் பூனம் கவுர் இவங்க தான் வந்து ஷாமுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய 6 வயசு பையனை கூட்டிகிட்டு ஒரு நாள் பீச்சுக்கு போகிறாங்க. அந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக வந்து அந்த குழந்தை காணாமல் போயிடுது. சரி, குழந்தை காணாமல் போயிடுது அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. நீ ஃபுல்லாக கிடைக்கல. வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுறாங்க, போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்பவும் கிடைக்கல. சரி, ஒரு 2 நாள் ஆகும்போது தான் சீரியஸ்னஸ் புரியுது. இந்த குழந்தை வந்து இயற்கையாக காணாமல் போகலை, யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கடத்தலில் யார் கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேடும் போதும் இவங்க இன்னொரு பக்கம் ஷாம் என்ன பண்ணுறாரு, அண்டர்வேர்ல்டு யாரெல்லாம் அடியாளில் லோக்கல் அடியாலேருந்து அந்த அண்டர்வேர்ல்டு டீம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தராக தேடி பிடிச்சி போகிறார் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக. ஸோ கடைசியில் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி கொண்டு வராரா இல்லையா அப்படிங்கிறதா வந்து கதை. இதில் வந்து சைல்ட் டிராஃபிக்கிங்கில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது ஒரு குழந்தைய கடத்திட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, எதுக்காக குழந்தைய கடத்துகிறாங்க, கடத்துகிற குழந்தைங்க வந்து எங்கெல்லாம் கை மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு டைரக்டர் துரை அவர்கள். அந்த ஷாமோட இடத்துல நம்ம நிற்க வச்சு பார்த்தோம்னா அந்த படம் பார்க்கும்போது ஒரு பயத்தோடய பார்க்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு வரும்போது பெற்றவங்களும் சரி, குழந்தைய கூட்டு போகிறவங்க சரியுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குழந்தைய கடத்திட்டு போகிறவங்க எவ்வளோ கொடூரமான ஆட்கள்ன்றதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ரொம்ப கொடூரமாகவும் காமிச்சிருக்காங்க சில இடங்களில். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரிக்கு வந்து இதில் வந்து லவ் இல்லை, தனியாக காமெடி ட்ராக் இல்லை, வெறும் வந்து ஒரு கடத்தல். அப்போது ஸ்க்ரீன் பிளே, அந்த கதையை நடக்கிற இடம், அதாவது களம்னு சொல்கிறோம்ல, லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கணும். அது ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே நமக்கு வந்து நெக்ஸ்ட் சீன் எப்போ வரும், இல்லை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு சீன் வரும்போதே நம்ம வந்து எல்லாருமே சீட் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குற அளவு தான் பண்ணியிருக்காரு. சீன்ஸ் நடக்கிற லொக்கேஷன், உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்லணும்னா, குழந்தைய வந்து ஆந்திராவில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஷாம் அங்கே தேடி போகிறாரு. அங்கே போனால் ஒரு மார்க்கெட் உள்ளே போகும்போது வந்து ஒரு மாடுகள் வந்து இறைச்சிக்காக வெட்டுற இடம். அங்கே போனே ராவான அந்த லொக்கேஷனில் அந்த மாடை போட்டு வெட்டி அந்த ரத்த கரெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போகிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. ஷாம் பின்னாடி ஒரு 10 பேர் கத்தியோட வரும்போது அது எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டாகுது அந்த சீன். அது ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஒரு சினிமாட்டிக்காக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த லொக்கேஷன் வந்து அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு வந்து ஒரு நல்லாவே கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இல்லை, அதனால ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னொரு கேங்ஸ்டரை கண்டுபிடிக்க போவார். அந்த கேங்ஸ்டர் அட்ரஸை கண்டுபிடிச்சிடுவார் ஷாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்பக்கூடிய வகையில் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது நம்ம படத்தில் பார்க்கும்பொழுது. ஸோ ஸ்க்ரீன் பிளே, சீன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ரிலேட்டடாக ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. படத்துக்கு எடிட்டிங் வந்து அருண்குமார் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதான் அவர் முதல் படம். ஆனால் ஃபஸ்ட் படமே அது வந்து ஒரு சவாலான படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக சவால் ஜெயிச்சும் இருக்காரு. எடிட்டிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எங்கேயுமே வந்து ஸ்லோவாக இல்லை. எடிட்டிங் கட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பலாம். அடுத்து மேக்கப் பாலாஜின்ற ஒரு பண்ணியிருக்காரு. போஸ்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஷாமை வந்து அடையாளமே தெரியாத மாற்றிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஷாமோடைய கெட்டப், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த கண் வீங்கி இருக்கிறது, தூக்காமல் அடிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் மேக்கப் வந்து ஒரு ரோட்டு போய் பல மாதமாக ரோட்டில் தெரிஞ்சிருக்காங்க. அவன் காஸ்டியூம் எந்த அளவுக்கு இருக்கணும், மேக்கப் எந்த அளவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஆப்டாகவே இருக்குது. ஷாம் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப எஃபர்ட்டை போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க படத்தில். உடம்பு டெவலப் பண்ணுறதும் ஆகட்டும், அதுக்கு அடுத்தபடியாக மேக்கப்பில் தூங்காமல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த எஃபெக்ட்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய கன்க்ராட்ஸ். பட் என்னதான் இந்த ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் போட்டாலும் ஆக்டிங்கில் வந்து நிறைய இடத்துல லேக் ஆகுது. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை காணாமல் போன சீன், தேடுற சீன், அந்த மாதிரி இடத்துல வரும்போது அங்கே ஷாம நடிப்புன்றது வந்து சுத்தமாக இல்லை. இப்போ டைலாக் வருது அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நடிப்பில் விட்டதை வந்து டப்பிங்கில் பிடிக்கணுன்றதுக்காக டப்பிங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் வந்து வாயை மூடிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து வாய்ஸ் வருது அவங்களுக்கு பேசுகிற மாதிரி. அதான் ரொம்ப ஆக்வர்டாகவே தெரியுது ஃபஸ்ட் ஹாஃபில். இன்னொரு விஷயம், ஷாமோட ஆக்டிங் வந்து நிறைய ஸ்கோப்புள்ள படம் அவருக்கே தெரியும்.
ஒரு ஏமாற்றம், ஒரு சந்தோஷம், ஒரு கோபம், வெறுப்பு எல்லாத்தையுமே எல்லா எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடிய சீன்ஸ் நிறைய இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே ஷாம் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய சீன் அழுத சீன்லாம் வந்து கொஞ்சம் துரை அவர்கள் வேறு மாதிரி வாங்கியிருக்கலாம். எல்லா சீனுமே ஒரே மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் தேட்டர்லேருந்து ஆடியன்ஸ் சொல்லாத குறை தான், ஷாம் நீங்கள் அழாமல் இந்த வசனோட பேசுகிறீங்க, நாங்களே வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து அந்த சீன் சேர்ந்து ரசிக்கிற மாதிரி இல்லை. பூனம்கார் அவர் பேரா பண்ணியிருக்கவங்களுடைய ஆக்டிங் அந்த மாதிரி தான். ஒரு சில ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விடுறாங்க. அது ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்குது. ஏற்கனவே பல படங்களில் பார்த்த சீனாகவே இருக்குது. ஐ மீன் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், மற்ற லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா அமைஞ்சாலும் ஆக்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். குறிப்பாக ஷாமோட ஆக்டிங், ஏன்னா அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஒரு சேசிங் த்ரில்லர் மூவியில் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக காமிச்சிருக்கோம் அவுட்புட்டு. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் ஆடியன்ஸோட கண்டிப்பாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வந்து கிருஷ்ணசாமி பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன லைட்டிங் தேவையோ, எந்தெந்த லொக்கேஷன் எந்தெந்த லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நல்லா யோசிச்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது நமக்கு வந்து சேர்ந்த விதமும் கரெக்டாக இருக்குது. ஒரு சில குறைகளை தவிர, அங்கங்கே சில சினிமா தனத்தை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஒரு ஆடியன்ஸை வந்து எந்த வகையிலும் ஏமாத்தாத ஒரு படம், ஒரு வழக்கமான படங்களோட மாறுபட்ட படம். இந்த கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. பார்க்கும்போது நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு நம்ம துரை அவர்கள் ஒரு கங்க்ராட் சொல்லி ரிவ்யூ முடிக்கிறோம். நேரில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல சினிமா நியூஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு fullaoncinema.com. Thank you.